புதுச்சேரி மாநிலம் காட்டேரிக்குப்பம் அருகே உள்ள சுத்துக்கேணி பகுதியில் ஸ்ரீ சிவாலயம் அடிக்கல் நாட்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் காட்டேரிக்குப்பம் அருகே உள்ள சுத்துக்கேணி பகுதியில் ஸ்ரீ சிவாலயம் அடிக்கல் நாட்டு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் இருந்து நூற்றுக்கணக்கான துறவிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். காலை 8:15 மணி அளவில் கோமாதா சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் தெய்வ தமிழிசை, அறிஞர் திருமுறை, கலைக்களஞ்சியம் முனைவர் திருவிடை மருதூர் சிவ நடராஜ தேசிகர் பாடி சிறப்பித்தார். திருக்கைலாய பரம்பரை வேளாக்குறிச்சி ஆதீனம் குரு மகா சன்னிதானம் ஸ்ரீ சத்யஞான மகாதேவ தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள், திருக்கைலாய பரம்பரை பெருங்குளம் செங்கோல் ஆதீனம் குரு மகா சன்னிதானம் ஸ்ரீ சிவபிரகாச தேசிக சத்யஞான பரமாச்சாரிய சுவாமிகள், ஸ்ரீமத் போகர் பழனி ஆதீனம் குரு மகா சன்னிதானம் ஸ்ரீ சிவானந்த புலிப்பாணி பாத்திர சுவாமிகள், ஜப்பானிய சிவா ஆதீனம் பாலகும்ப குரு முனி சுவாமிகள் ஆகியோர்களது திருக்கரங்களில் ஆலயத்தின் அடிக்கல் நாட்டு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. தொடர்ந்து காலை 9 மணிக்கு சிறப்பு யாக பூஜையும், காலை 10 மணி அளவில் ஆதீனங்களுக்கு சிறப்பு மரியாதை செய்தல், அதனைத் தொடர்ந்து ஆதீனங்களின் ஆசியுரை நடைபெற்றது. தொடர்ந்து ஆதீனங்களுக்கு சிறப்பு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து சிவனடியாளர்களுக்கு வாஸ்திராணம் வழங்கி சிறப்பு சேர்க்கப்பட்டது. காலை 11 மணி அளவில் பழனி மீனா நாட்டிய குழுவின் பரதநாட்டிய கலை நிகழ்ச்சி விழா இனிதே நடைபெற்றது. தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அறுசுவை உணவு அன்னதானமாக வழங்கப்பட்டது. இவ்விழாவில் திருமுறை காவலர் பாவை சசிகுமார், தொழிலதிபர் ஜெகத்ராம்ஜி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஆதீனம் சார்ந்தவர்கள் பெருமக்கள் இங்க பாருங்க, ரெடி, இங்க பாருங்க சார், இங்க பாருங்க சார். புதுவை மாநிலம் மயிலம் அருகில் உள்ள சுத்துக்கேணி என்னும் சிற்றூரில் ஜப்பான் சிவ ஆலயத்தின் சார்பாக இங்கே நட்சத்திர சிவ ஆலயம் தோற்றுவிக்கப்படுவதற்கு எழுப்பப்படுவதற்கு இன்று திருக்கைலாய பரம்பரை வேளாக்குறிச்சி ஆதீனம், திருக்கைலாய பரம்பரை செங்கோல் ஆதீனம், பழனி புலிப்பாணி சித்தர் பீடம், ஜப்பான் சிவ ஆலயம் ஆகியோர்களது முன்னிலையில் வேள்வி பூசைகளுடன் சிவாகம முறைப்படி வெகு சிறப்பாக ஆலயத்திற்கான அடிக்கல் நாட்டு விழா சற்று முன் நிறைவேறி இருக்கிறது. இந்த ஆலயமானது 16 ஏக்கர் பரப்பளவில் ஜப்பான் சிவ ஆதீனத்தால் நிர்மாணிக்கப்பட்டு ஆலயத்தை சுற்றி மருத்துவ அறச்சாலையான அன்னதான கூடம் மற்றும் கல்வி சாலைகள், மேலும் நட்சத்திர மரங்கள் செய்கின்ற ஒரு சிறிய வனம், இவைகளெல்லாம் இங்கே அமையப்பட இருக்கிறது. பொதுவாகவே பாரத தேசம் பழம்பெரும் நாடு மட்டுமல்ல, இறை நம்பிக்கையும் இறைவனை போற்றுகின்ற, இறைவனை பெரிதும் வழிபடுகின்ற மக்கள் மிகுந்துள்ள ஒரு புண்ணிய சிவபூமியாகும். உலகளால் உணர்ந்து ஓதற்கரியவன் என்ற தேவார வாக்கிற்கு நாங்க உலகளாவிய நிலையில் சிவ வழிபாடு நிலைத்திருந்தது ஒரு காலத்தில். இப்பொழுது அது புத்துயிர் பெறுகிறது எனலாம். இங்கே தோன்றிய சிவ வழிபாடானது உலகெங்கும் வியாபித்திருந்த நிலையில் இப்பொழுது மேலை நாட்டவர்களாலும் ஜப்பானியர் மற்றும் இந்தோனேசியா, பர்மா, ஸ்ரீலங்கா, இலண்டன், மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து போலான பல்வேறு
நாடுகளெல்லாம் இன்றைக்கு சிவாலயங்கள் எழுப்பப்பெற்று சிவ வழிபாடு முறையாக நடைபெறுகின்ற நிலையில் ஜப்பானில் சைவத்தை பரப்புவதற்காக தோற்றுவிக்கப்பட்ட ஒரு ஜப்பான் சிவ ஆதீனமானது தமிழகம் அருகில் உள்ள புதுவை மாநிலத்தில் அருமையான ஒரு நட்சத்திர சிவ ஆலயத்தை தோற்றுவிப்பது என்பது உண்மையிலேயே பாராட்டுதலுக்கும் போற்றுதலுக்கும் உரிய ஒரு நல்ல செயலாகும். இது இந்த பகுதி மக்களுக்கு மட்டுமல்ல, பல்வேறு நாடுகளிலிருந்து வரக்கூடியவர்களுக்கு ஆன்மீகத்தை புகட்டுவதாக, அவர்கள் உடல்நலத்தை பேணுவதாக, உடல் பணி ஆன்ம பணி பிணி என்று சொல்லப்படுகின்ற அந்த பசி பிணியும் அது அவற்றையெல்லாம் போக்குவதற்காக அன்னதானமும் இங்கே நிகழ்த்தவிருப்பதும், சுற்றுச்சூழலை காக்கும் வண்ணம் வனம் சிறிய வனம் ஒன்று நட்சத்திர மரக்கன்றுகளோடு கூடிய வனம் ஒன்று அமையப்பட இருப்பதும் உண்மையிலேயே வரவேற்க தகுந்த ஒரு நல்ல நிகழ்வாகும்.